தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறேன். இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம் விசுவாசத்தோடு கர்த்தரை தேடும்போது, நான் விசுவாசத்தோடு கர்த்தரிடம் கேட்கும்போது நிச்சயம் உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி தருவார். ஒரு கிராமத்தில் மழைக்காக ஒரு ஜெப கூட்டம் நடந்தது. அங்கு அநேகர் வந்திருந்தார்கள். ஆனால் அங்கு ஒரு சிறுவன் மாத்திரம் கையில் குடையுடன் வந்தான். அவனிடம் ஒருவர், நீ மாத்திரம் ஏன் குடையுடன் வந்தாய் என்றார். அதற்கு அவன், நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா, நிச்சயமாக இன்று மழை வரும் என்று விசுவாசத்தோடு நான் குடையை கொண்டு வந்தேன் என்றான். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக எதிர்பார்க்கிற காரியங்களை குறைவில்லாமல் கர்த்தர் நிறைவாக்குவார். காரணம், குறைவுகளை நிறைவாக்கிற நிறைவான பலனை தருகிற தேவன் உங்களிடம். விசுவாசத்தின் பலன் ஜெயம். ஜெயம் கொடுக்கிற ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் விசுவாசத்தின் பலனை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரையும் தேவன் தாமே இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, எல்லா வகையிலும் அவர்களை உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.